மாம்சம் ஒட்டிறதுனால எனக்கு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நான் நாரைக்கு ஒப்பானேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாரைக்கு ஒப்பானேன், நாரையை போல கதறேன். நாரைக்கு ஒரு சத்தியம் உண்டு. என்ன சத்தியம் தெரியுமா? நாரைக்கு ஒரு கதை உண்டு. நாரை எங்கே இருக்குதுன்னா அது கதறும். எங்கே இருக்கும்? மரத்துலேருந்து கதறுதுன்னா அதுக்கு தெரியுமா ஆண்டோடைய பூமியில் குளம் பற்றி போச்சு, ஆறு தண்ணி குறைஞ்சி போச்சு, நான் இந்த தண்ணியெல்லாம் நான் எடுத்து குடிக்கணும்னா கஷ்டம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? மழையை தரணும், தேசத்துக்கு மழையை தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆட்டு ஓரத்துலையும் குளத்து ஓரத்துலையும் மரத்து மேலே இருந்துக்கிட்டு கதறுமா. அது என்ன செய்யுமா? கதறுமா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாரைக்கு இருக்கிற கதறல் என்ன? வானத்திலிருந்து கதவுகள் திறக்கப்பட வேண்டும், வானத்திலிருந்து மழை பெய்ய வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் வாழ வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் தேவனை நோக்கி தேவ சித்தத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும், அப்பொழுதுதான் வாழ முடியும் என்று ஒரு நாரைக்கு அந்த கதறல். இங்கே அதை ஒப்பிட்டு என்ன செய்கிறான்? தாவீது சொல்லுகிறான், சீயோனை கட்டி நீ மகிமையில் வெளிப்பட வேண்டும். சீயோனுடைய ஒரு மண் இருக்குது, அந்த மண்ணுக்கு பரிவதிக்கிறேன். சீயோனில் ஒரு கல் இருக்குது, அதுக்கு வாஞ்சியோடு இருக்கேன். அதுக்கு முழு நேரமும் அதற்காக நான் என்னை செலவழிக்க விரும்புகிறேன். அதுதான் அருமையானவர்களே நாரைக்கு இருக்கிறதா. நாரை தெரியுமா எல்லாருக்கும்? கொக்கை பார்த்துருக்கீங்க. கொக்கில் இன்னொரு வகை தான் என்னது? நாரை. அந்த நாரைய என்ன செய்கிறது? கதறுகிறதுனாலேயே இந்த ஊருக்கு மழை பெய்யும்னு அர்த்தம். உங்க கதறல் எத்தனை பேர் மேல அந்த பரிசுத்த ஆவியாகிய மழை வந்து இறங்கும்படியாக உங்க கதறல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கை பரிசுத்தமாகணும், சுத்தமாகணும், தூய்மையாகணும்னு எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? நீங்கள் அந்த எண்ணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் தூய் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதற்கு அடுத்தபடியாக சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் இருக்கிறேன். தண்ணீர் நற்றதுமான நிலத்திலிருந்து நான் தாக்கமாக இருக்கேன். வறட்சி எப்போ வரும்? தண்ணி இல்லாத நேரத்தில் வறட்சி வரும். விடாய்ப்பு எப்போ வரும்? தண்ணீரே இல்லாத இருக்கிற நேரத்தில். இப்போ இந்த தண்ணி இல்லாதது என்ன தெரியுமா? ஒன்னையும் என்னையும் தேவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தண்ணி என்னது? உனக்கு ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்கிறது, நல்ல ஒரு உயர்வை கொடுக்கிறது. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது. ஆகவே தான் மதர் தெரசா அவங்களுடைய ஒவ்வொரு அறையிலையும் கல்கத்தாவில் போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரியினுடைய கணவர் அங்கே ஒவ்வொரு அறையிலையும் போய் பார்த்து அம்மாவோடு பேசிட்டு வந்தவர். அவரோடு இருந்த ஃபோட்டோ, சிறு வயதில் அவரோடு இருந்த ஃபாதராக இருக்கும்போது இருந்த ஃபோட்டோ அவருடைய வீட்டில் இருக்கிறது. எப்போ போனாலும் அதில் கொஞ்சம் நேரம் என் கண்களை சளைக்க விடாமல் அதை பார்த்து கொண்டே இருக்கேன். அந்த அவர்கள் அங்கே ஒவ்வொரு அறையிலும் அவர்கள் எழுதி போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு அறையிலும் மதர் தெரசாவுடைய ஒவ்வொரு அறையிலும் என்ன எழுதி போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்டு, இந்த ஒன் சென்டென்ஸ். என்னது? என்னது? நான் தாகமாக இருக்கிறேன். என்ன வார்த்தை எழுதி போட்டிருக்காங்க? நான் தாகமாக இருக்கிறேன். ஏன் இந்த அம்மா தாகமாக இருக்காங்க? இயேசு தாகமாக இருக்கிற அதை வார்த்தையை அங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதிலே அந்த விளக்கத்தை, அந்த தாகமாக இருக்கிறேங்கிறதுக்கு அந்த விளக்கம் அந்த அம்மாவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறதா, அது மேல் நான் தாகமாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு சொல்லி அங்கே எழுதி இருக்கிறார். கைத்தட்டி தேவன் அருமையானவர்களே, நீங்கள் தாகமாக இருந்தால் தேவனோடு இருப்பதற்கு தாகமாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு இருப்பதற்கு தாகமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு இங்கே தர்மம் பண்ண வந்திருக்கிறாங்க, தானம் பண்ண வந்திருக்கிறாங்க. நான் அவங்களுடைய வீட்டில் போய் அவங்களுடைய அன்பை தேடி எல்லா நாளும் போகிறதில்ல. இங்கே ஏதாவது ஒரு அவசியம்னா, இந்த ஊரில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, அத்தனை பேரிடத்துலையும் நான் போகிறதே இல்லை. ஒன்று இந்த வீக்கப்புறத்துலையும் இருந்தால் இந்த ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு மட்டும் போகிறேன். வேறு யாருடைய வீட்டுக்காக வந்திருக்கேன்னு கேட்க உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டுக்கே நான் வந்திருக்கேன். இங்கே ஒரு குறை ஒன்று தான், கொடுக்குற ஒரு ஆளை தான் எனக்கு காட்டியிருக்காரு. நான் வேறு யார்கிட்டையும் போய் என்னுடைய அப்பீலை நான் வச்சதும் இல்லை. தெரியுமா? தேவன் அவர்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்றத அவங்க தான் கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்றத
வாங்கிட்டு போங்க.